அதனால மகனே உடன் பிறகு என்னுடைய அண்ணனா பெற்ற ரத்த பாசம். ஆனா எங்க அண்ணன் மகள் அம்மா முக்காடு போட்டுட்டாமா ஓன் அழுகுறதா அப்படியே அடிச்சிட பாத்துக்க. அப்படியே முக்காடு போட்டுட்டாலாம் இங்க வாயை திறக்கிறது எனக்கு தெரியுதான். அதனால குடும்பக்காரி நான் இருக்கேன், சொந்தக்காரி நான் இருக்கேன். அவன் அடுத்தவனுக்கு பொண்ணு கொடுப்பாரா என்னுடைய அண்ணன்? அம்மா உனக்கு உரிமை இருக்கிறதா? உண்மை தானப்பா. நிஜமானமாகவா? நீ கேட்டா உங்க அண்ணன் கண்டிப்பாக எனக்கு கட்டி கொடுத்துருவாரா? கண்டிப்பா போய் எழுதிருப்பா. பாடத்தை கூட மாட்டேன். எங்கடா அங்க பாத்துட்டு முத்தம் கொடுக்கறதும் இது பண்றதும் இந்த முத்தெல்லாம் ஆறு போய் சேர்த்து பண்ணி நீ முத்தம் கொடுத்துட்டு தெரியல. இல்லம்மா பாரு மயத்தை விரிக்கிற இப்பதான் விரியுதுமா. கொண்டு போய் உள்ள தள்ளு. இல்லம்மா மயத்தை விரிச்சிட்டு காலை நீட்டுக்கிட்டு அதான் அழுகுறாமா. சுந்தரி எத்தனை நாளா எந்த கோயிலுக்கா எந்த கோயிலுக்கு வளர்த்து வச்சுக்கிறேன்? என்ன காணலாம் வச்சு எடுத்துருவாள். அம்மா நிஜமா நீ பொண்ணு கேட்டா கொடுத்துருவாருல. அவ பொய்யோட எழுதி இருக்கிறா. உன்னை பார்க்கணும் சொல்லி இது மெய்யோல கிடையாது. எங்க அண்ணன் நானும் இருக்கும்போது அடுத்தவனுக்கு பொண்ணு கொடுத்துருவாரா? அதனால எங்க அண்ணன் வீட்டுக்கு நானே போய் பொண்ணு கேட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. கல்யாண ஆசை வந்த பிறகு என்னைக்கு பிரிஞ்சாலோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நானும் அவளை பார்க்கலாம், அவளும் என்ன பார்க்க வரல. அந்த ஏக்கமா கூட இருக்கலாம். அந்த ஏக்கத்துல கூட காணாத கூட ஒரு கடுதாசி எழுதி இப்படி அனுப்புனாங்க. காணாத யாருக்கும் காணாத கூட எழுதி இப்படி அனுப்புனா எப்படி நமக்காகவது வந்துருவாருங்க அப்படின்னு எழுதி இருக்கிறான்னு சொல்றியா? இருக்குமா அம்மா? அம்மா தாம தண்ணி காட்டுறா அதுக்குள்ளேயுமா வந்துருச்சு? பாவட்ட அப்படி நண்டோடு மாதிரி பேசிவிடுவோம் பாத்துக்கா. ஏன் சுந்தரி புத்தகத்தை காட்டுற பாரு. ஐயோ சரி ஊழைய விட்டுட்டு அழுகுறாளே. உனக்கெல்லாம் என்னடா மண் போட கொஞ்ச நேரம் உள்ள பத்துக்கிறா பாரு. அதனால நான் போயிட்டு வர போடா, பொண்ணு கட்டு வர போடா.